அந்த ரோட் சைட் காளான இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். அங்க 50% கேபேஜ் 50% மஷ்ரூம், அதுதான் ரேஷியோ ஒரிஜினலா பண்றது. இங்க மைதா வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அது கூட அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி, இதுக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் பகோடா போடுறதுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. அந்த கேபேஜை நீங்கள் வாஷ் பண்ணி வச்சதுனால அதில் இருக்கிற தண்ணியே போதும். அதே மாதிரி மஷ்ரூமும் அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு ஆயிலில் போட்டு பகோடா மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம். நான் இது உடச்சிங்க ஒரு அடுப்பை பற்ற வச்சு இப்போ இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அந்த கிரேவியில் அதை போட்டு மிதக்க விட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கொல கொலான்னு ஆகி அதை மேலே வெங்காயம்